இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் இருந்து இருக்கும்போதே ஒரு தூண் ஒன்று இருக்கும். அதாவது அந்த தூணை ஜூம் பண்ணுங்க, தெரியுதா தூணு? இப்போ அதை தான் நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த தூணை நோக்கி தான் இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே போகிறதுக்கு பைக் வசதி இதெல்லாம் கிடையாது. வரப்பில் தான் நடந்து போகணும், அதாவது வயக்குள்ளே தான் நடந்து போகணும். அப்பயே நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். வெயில் வேறு செம்ம வெயிலில் தான் போய்கிட்டு இருக்கோம். போகையிலே பார்த்தீங்கன்னா வயக்காடு, அதாவது பருத்தி வயல்கள்லாம் இருந்துச்சு. அந்த பருத்தி வயல்கள் வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படியே போய்கிட்டு தான் இருக்கோம். போகையிலே பருத்தி விவசாயம் பண்ணியிருக்காங்க. வரப்பெல்லாம் பார்த்து தான் போகணும், ஏன்னா ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம தான் கவனமாக போகணும். ஏன்னா பாம்புகள்லாம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நான் எனக்கே இது புது இடம், ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துக்கே வந்திருக்கேன். இந்த இடம்னா அந்த அதே தெரியுது பாருங்க, ரோடு தெரியுதா? அது ரோட்டில் பைக் போதா, அங்கே நான் அந்த வழியில் போவேன் வருவேன். பட்டு இந்த தூணு நான் போகையில் வரையில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் கிட்டத்தில் போகிறேன். போகையிலே பார்த்து தான் போகணும், ஏன்னா நமக்கே தெரியாதுல என்ன இருக்குது என்னான்னு. கிட்டத்தட்ட நம்ம இந்த தூணை நெருங்கி வந்துட்டு வந்தால் தான் இருக்குது பக்கத்தில். இப்போ அது பக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க போய் கிட்டத்தில் என்னான்னு பார்த்துருவோம். ஒரு வழியாக நடந்து அந்த தூண் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம பேக் சைடில் தான் இருக்குது. வாங்க வேகமாக அந்த தூண் எப்படி இருக்குன்னு நான் போய் பார்ப்போம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம தூணுக்கிட்ட வந்தாச்சு. தூணு பார்த்தீங்கன்னா பாதி இடிஞ்சும் இடியாமையும் இருக்குது. செங்கல்லாம் தெரியுது வெளிப்பகுதியில் பாருங்கள், செங்கல்லாம் வெளிப்பகுதியில் தெரியுது. தூண் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். பேக் சைடில் தான் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு தெரியல, ஏன்னா நம்ம கிட்டத்துலேயும் போய் கையும் ஓட்டிடக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப நாளாக இருக்குது இந்த தூணு. கொஞ்சம் பார்த்து என்ன இருக்குது எதுன்னு பார்ப்போம் வாங்க. தூணு ஃபுல்லாக செங்கல்லே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த செங்கல்லாம் இடிஞ்சு போயிருக்கு பாருங்கள். ஒவ்வொன்றும் இந்த செங்கல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இது பண்ணி செஞ்சுருக்காங்க, கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த தூணு கட்டி பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக தான் ஆகிருக்கும். அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேலே தான் ஆகிருக்கும். செம உயரமாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜல்லி, மணல், செங்கல் இந்த மாதிரி இதுகளை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அப்போயே இதெல்லாம் கிடச்சிருக்கு பாருங்கள். கீழ்ப்பகுதியில் நான் எதுவும் கல்வெட்டுகள் இந்த மாதிரி பதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்களா என்னான்னு நானும் தேடி பார்த்தேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக பூசி இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களோட முத்திரை எதுவுமே பதிக்கலை. நானும் அங்கங்கே தேடி பார்த்தேன். எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக அவங்க சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. இதை கிட்டத்தட்ட பாம்பன் பாலம் கட்டின அந்த டைமில் தான் இந்த தூண்களும் கட்டியிருந்துருக்கலாம், அப்படி தான் தெரியுது. மேற்பகுதி, அதாவது ஹைட்டில் தான் கொஞ்சம் விரிசல் விட்டு போயிருக்கு, ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. கீழ்ப்பகுதி கூட அங்கங்கே தான் விடுபட்டு கொஞ்சம் பூசியிருக்கு. மேற்பகுதி ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்கு. தூணு ஒரே விரிசல் விட்டுருக்கு. விரிசல் விட்டு எப்போ, அதாவது நான் இந்த தூணை பற்றி வரையில் அக்கம் பக்கத்தில் ஒரு அண்ணங்க நின்றாங்க. அவங்கள்ட்ட விசாரித்தேன். எங்கள் அப்பாட்டையும் நான் ஆல்ரெடி கேட்டுருந்தேன், இது என்னப்பா தூண் என்னான்னு கேட்டிருந்ததுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க, ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்டதுப்பா. அதாவது எங்கள் அப்பாவுக்கெலாம் தாத்தா பூட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, ஐயா காலம், அவங்க காலத்தில் கட்டப்பட்ட தூணா இந்த தூணு. இது எதுக்கு கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூண் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வரை கணக்கெடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஹைட்டு உச்சிப்பகுதி இருக்குது பாருங்க. இந்த உச்சிப்பகுதி மதுரை உயரம். அந்த உச்சிப்பகுதி மதுரை உயரம். கீழே ஒரு நடுப்பகுதி இருக்குது பாருங்க, அது வரையிலேயே மானாமதுரை இந்த மாதிரி சைடு ஏரியாவும். இந்த இருக்குது பாருங்க, இந்த பகுதி ராமநாதபுரம். இந்த ஹைட்டில் தான் ராமநாதபுரம் இருக்குது. அதுக்கு கீழ்ப்பகுதி இருக்குது பாருங்கள், இந்த ஹைட்டில் தான் ராமேஸ்வரம் அங்கே இருக்குது. ஒரு நிலத்தடி மட்டம் சொல்லுவாங்கள்ல, நம்ம டிஸ்ட்ரிக் அங்கேருந்து, அதாவது மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் வர எவ்வளோ உயரத்தில் இந்த நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னு ஆங்கிலேயர் காலத்தில் கணக்கெடுத்துருக்காங்க. அதுக்கு தான் கட்டப்பட்டதுன்னு நான் வரையில் கேட்டேன். அவங்க சொன்னாங்க. இதை பற்றி உங்கள் ஏரியாலையும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இதை பற்றி தெரியாது. நானே அங்கங்கே கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நானே சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். எனக்கே ஒரு ஆச்சரியம். சரி, அதான் இந்த தூணை பற்றி உங்கள்கிட்டையும் காமிப்போம். இது மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்காங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். தூணை பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியுமே பாருங்களேன், உங்களுக்கே தெரியுதா,
இடிஞ்சு, அதாவது இதெல்லாம் அப்போயே இந்த ஆற்று மணல்கள்லாம் கிடச்சிருக்கு பாருங்க. ஆற்று மணலை வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஆற்று மணல் உள்ள செங்கல் இருக்குது உள்ள. ஏன்னா நம்ம நம்பி கையும் ஓட்டக்கூடாது, ஏன்னா என்ன இருக்கும் ஏது இருக்குன்னு எனக்கு தெரியலை. பாருங்கள் ஃபுல்லாக இடிஞ்சு இருக்குது. எவ்வளோ அழகாக கணக்கு எடுத்துருக்காங்க பாருங்க. அந்த உச்சி பகுதி கூடார மாதிரி இருக்குது பாருங்க. அந்த பகுதி தான் மதுரையா, இது ஒரு பகுதியா, இந்த பகுதி ராமநாதபுரமா, இது வந்து ராமேஸ்வரமா. எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றையும் நோட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆனால் இதை பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. நானே மக்கள்கிட்ட அங்கங்கே பீப்புள்கிட்ட விசாரிச்சுட்டு நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாருங்க எவ்வளோ ஓட்டையாக இருக்குன்னு. செங்கல்லாம் வெளியே தெரியுது, எல்லா பகுதியும் இடிச்சு இருக்கு. ஆனால் இந்த இடம் மட்டும் விரிசல் மட்டும்தான் அப்படி இருக்குது. அப்படியே பூசினது இன்னும் இருக்குது, தெரியுதா? இந்த இடம் வந்து பூசினது இன்னும் இருக்குது பாருங்க. அப்பயே சிமெண்ட் வச்சு தான் பூசியிருக்காங்க. இப்போ மதுரை டு ராமேஸ்வரம் வர இவ்வளோ ஹைட்டு டிஃப்ரெண்ட்டு. இவ்வளோ அடி உயரத்தில் மதுரை இருக்குது, இவ்வளோ அடி இறக்கத்தில் ராமேஸ்வரம் இருக்குது. அப்பாடா, இந்த தூணை நம்ம வந்து பார்த்துட்டோம் பாருங்க இன்னும். ஆனால் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது இந்த தூண் வந்து, இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவ்வளோ இது அப்போ கட்டதே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இன்னொன்று வந்து அந்த கூடாக சொன்னேன் தெரியுமா, அதில் வந்து ஓட்ட கேப் இருக்க மாதிரி இருக்குது தெரியுது. பட் ஆனால் நம்ம நம்பி ஏறக்கூடாதுல, என்னானே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு நம்பி நம்ம ஏறிட்டு எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது வேறு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் இன்னும் அந்த தூண் அவ்வளோ குவாலிட்டியாக அப்போ கட்டது இன்னும் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிலப்பரப்பு தான். இது ஒரு வயல், சுற்றி வயல் தெரியுதா? இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பருத்தி விவசாயம் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? பருத்தி விவசாயம். ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு நடுவில் தான் இந்த தூண் இருக்குது, தெரியுதா? சுற்றி விவசாய நிலம் தான் பாருங்கள். விவசாய நிலத்துக்கு நடு பகுதியில் தான் இந்த தூண் இருக்குது, தெரியுதா? இந்த தூணுக்கும் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கருவலாக தான் இருக்குது. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்னாலே கருவேல மரங்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் முன்னே இருந்ததுக்கு இப்போலாம் ஓஞ்சிருச்சு கருவேல மரம். பார்த்தீங்களா, சுற்றி விவசாயம் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கங்கே கருவை இருக்குது. பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா கருவை இருக்குது. அதுக்கு நடுப்பகுதியில் தான் இந்த தூணானது அமைஞ்சிருக்கு. இந்த தூண் அமைஞ்சிருக்கு. இந்த தூணுக்கும் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த தெரியுதா அந்த கோவில்? ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஆனால் இன்னும் அந்த தூணை வந்து இடிக்காமல் வச்சுருக்காங்கன்னா அப்போ ஏதோ ரீசன் இருக்குது. அது சரியாக ஏன் என்னன்னு நமக்கு தெரியலை. ஆனால் இது பார்க்க எந்த வடிவத்தில் மாதிரி இருக்குது. இந்த செங்கல் சூளை இருக்குல்ல, செங்கல் சூளத்தில் வந்து செங்கலை எரிக்கிறதுக்கு ஒரு குழாய் வச்சுருப்பாங்கல்ல, அந்த வடிவத்தில் இருக்குது பார்க்க. என்ன அங்கே இருக்குது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் நார்மல் ஹைட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் எத்தனை அடின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. சுமாராக இது வந்து ஒரு 20 அடி தாராளமாக, 20 அடி 25 அடி தாராளமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கு தெரியலை எத்தனை அடின்னு. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தூணை வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கேன் நாங்கள் அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.